आपके सामने रखने के लिए जब मैंने प्रभु के ओर ताका था, இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக தேவனை நோக்கி காத்திருந்த போது प्रभु ने इन वचनों के मेरे सामने लाया। தேவன் இந்த வசனங்களை எனக்கு முன்பாக கொண்டு வந்தார். मेरे साथ खोलिएगा येसाया नबी की किताब, என்னோடு திறவுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28 अध्याय 28வது அதிகாரம் 23 पद से लेकर आखिरी पद तक हम थोड़ा सा देखेंगे। 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் கொஞ்சம் பார்க்கலாம். Book of Isaiah chapter 28 verses from 23 to the end. यशाया नबी की किताब 28वां अध्याय 23वां वचन से लेकर के आखिरी वचन तक। इन वचनों को बहुत ध्यान से सुनने के लिए परमेश्वर ने एक चेतावनी के साथ इन वचनों को उनके सामने ला रहा है। ஒரு எச்சரிப்போடு கூட இந்த வசனங்களை கேட்கும்படியாய் தேவனாய கர்த்தர் எச்சரிக்கையோடு கூட அவர் முன்பதாக கொண்டு வருகிறார். 23वां पद को देखिएगा तो आपको मालूम होगा। 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். पहले 23 से लेकर हम आखिरी तक पढ़ेंगे, முதலாவது 23 இருந்து கடைசி வரைக்கும் வாசித்து விடலாம். उसके बाद मैं उसमें से कुछ बातों को आपके सामने बांटने के लिए चाहता हूं। அதற்கு பின்பு இவைகளிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் போதிப்பேன். कान लगाकर मेरी सुनो, ध्यान धरकर मेरा वचन सुनो। செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். क्या हल जोतने वाला बीज बोने वाले के लिए लगातार जोतता रहता है? क्या वो सदा धरती को चीरता और हिंगाता रहता है? உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? क्या वो उसको चौरस करके सौंफ को नहीं चितराता, जीरे को नहीं बखेरता और गेहूं को फांदी फांदी करके और जब को उसके निज स्थान पर और कटिए गेहूं को खेत की छोर पर नहीं बोता? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவா? क्योंकि उसका परमेश्वर उसको ठीक ठीक काम करना सिखलाता और बतलाता है। அவனுடைய தேவன் அவனை நன்றாக போதித்து அவனை உணர்த்துவிக்கிறார். दावने की गाड़ी से तो सौंफ ढाई नहीं जाती और गाड़ी का पहिया जीरे के ऊपर नहीं चलाया जाता, परंतु सौंफ चड़ी से और जीरा सोंटों से जाड़ा जाता है। உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதுமில்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். रोटी के अन्न पर दाएं की जाती है, परंतु कोई उसको सदा दांवता नहीं रहता और न गाड़ी के पहिए न घोड़े उस पर चलाता है, वो उसे चूर चूर नहीं करता। அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்கிறதும் இல்லை. ये भी सेनाओं के यहोवा की ओर से नियुक्त किया है हुआ है। वो अद्भुत युक्ति वाला महाबुद्धिमान है। இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. इन वचनों में जाने के पहले मैं आपको एक जन को यहाँ सामने बुलाने के लिए चाहता हूँ। अभी तक मैं मुलाकात नहीं किया। अब्नेर गुलशन, प्लीज कम। ஒரு மனிதனை நான் இதுவரைக்கும் சந்திக்காதவர் அப்னேர் குல்சன், அவரை நான் முன்னே இங்கே கொண்டு வர விரும்புகிறேன். प्रभु हरे के साथ अलग अलग बर्ताव करता है। தேவன் ஒவ்வொருவரோடு கூட வேறு விதத்தில் ஈடுபடுகிறார். इन वचन के प्रकाश में जब मैं आपको ले जाऊंगा तो आपको मालूम होगा। இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட்டிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நன்றாய் புரிய வரும். और ये जवान को आप यहाँ हमारे बीच में एक रेलवे मेट्रो रेल के इंजीनियर के रूप में देखते हैं, जो अभी मुंबई में है,
मुंबई இப்பொழுது இவர் மும்பையில் இருக்கிறார். ரயில்வே மெட்ரோ ரயிலுடைய இன்ஜினியராக அவர் அங்கே இருக்கிறார். विशेष ट्रेनिंग प्राप्त कर इंजीनियरिंग करने के बाद विशेष ट्रेनिंग प्राप्त करके अभी वो मेट्रो रेल में वहां मुंबई में है. விசேஷித்த ஒரு ட்ரெயினிங்கை அவர் எடுத்த பின்பு இப்பொழுது மெட்ரோ ரயில்வேல மும்பையில இன்ஜினியரா இருக்கிறார். इनकी कहानी अजीब है, शायद वे भूल गए होंगे लेकिन हम नहीं भूल सकते हैं. இவருடைய கதையானது ரொம்ப விசித்திரமானது. அவர் மறந்திருக்கலாம், ஆனால் நாம் மறக்க முடியாது. और थोड़ा कान खोल के सुनिएगा. நன்றாய் செவிகளை திறந்து கேளுங்கள். जब इनके माँ बाप बिहार में सेवकाई के लिए आए थे, இவருடைய பெற்றோர் பீகாருக்கு ஊழியத்துக்கு வந்தபோது 6 महीना के अंदर 6 மாதங்களுக்குள்ளே इनकी मम्मी इसको गोद में रख के खाना खिला रही थी. रात की शाम को 7 बजे சாயந்தரம் இரவிலே கிட்டத்தட்ட 7 மணிக்கு இவருடைய தாயார் இவனை தன்னுடைய மடியில வைத்து சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். अपने गोद में रखे, தன்னுடைய இடுப்பில कमर में வைத்து रखे. இடுப்பில வைத்து அவர்கள் சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். और तब समझ लिए इसकी उम्र कितना होता होगा. அப்பொழுது நீங்கள் இவனுக்கு அப்பொழுது வயசு என்ன இருந்திருக்கும் என்று. और एक ही बच्चा था उस समय. அப்பொழுது ஒரே ஒரு பையன் தான் அவர்களுக்கு. இவன் नए नए आए थे, புதியவர்களாக இங்கே வந்திருந்தார்கள். करवंदिया में थे. கர்வந்தியாவில் இருந்தார்கள். 6 जन बंदूकधारी आए. 6 துப்பாக்கி ஏந்தியவர்கள் வந்தார்கள். बंदूक को दिखाए துப்பாக்கியை காண்பித்தார்கள். और इसको छिन के भागे. இவனை தூக்கிட்டு பிடுங்கிட்டு போயிட்டாங்க. उनका पापा पीछे पीछे दौड़े थे. இவனுடைய அப்பா பின்னால ஓடினார். थोड़ा दूर में अंधेरा में जाने के बाद கொஞ்ச தூரத்துல இருட்டா இருந்துச்சு. அங்கே போன பின்பு उन बंदूकधारियों ने कहा, அந்த துப்பாக்கி ஏந்தினவர்கள் சொன்னார்கள், 50 लाख रुपया लाओ बेटा पाओ. 50 லட்சம் ரூபாய் கொண்டு வா, உன்னுடைய மகனை திருப்பி தாரோம். हम लोग फोन करेंगे, நாங்க போன் பண்ணுவோம். 50 लाख रुपया ला के दर देना. 50 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து நீ கொடுத்துறணும். आप और हम उस जगह में रहते, माँ बाप का क्या होता होगा और इस बच्चे के अंदर क्या होता होगा. நீங்க யோசித்து பாருங்க, அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்திருந்தால் பிள்ளையாகவோ அல்லது பெற்றோராகவோ என்ன நிலைமையில் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போ पहला बेटा है, முதல் பையன் नया नया बिहार में आया है. புதிதாய் பீகாருக்கு வந்தவங்க. जरूर इन दिनों में बिहार में किडनैपिंग जो है एक इंडस्ट्री के रूप में चलता था. இன்று அதாவது அந்த நாட்களிலே கிட்னாப்பிங் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி நடந்துகின்ற காலகட்டம். और छिन के ले गया. பிடிங்கிட்டு பையன் ஓடிட்டாங்க. बच्चा को माँ बाप से अलग किया गया. இந்த பையனை பெற்றோரிடத்திலிருந்து தூரப்படுத்திட்டாங்க. कहाँ गए पता नहीं. போனது எங்கே தெரியாது. हम लोग पूरा ताकत लगाए के छानबीन किए. நாங்கள் முழுவதும் சக்தி பலன் செலவழித்து தேடி பார்த்தோம். बहुत जगह में पुलिस के मदद से खोजबीन किए थे. अनेक இடங்களிலே போலீசுடைய துணையை நாடி தேடினோம். और 2 दिन तक परेशान थे हम लोग. 2 நாட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். रात दिन सोए नहीं. இரவு பகலா தூங்கல. लेकिन इनके माँ बाप ने कहा, परमेश्वर की पैसा में से 1 पैसा भी मेरे बच्चे को छुड़ाने के लिए खर्चा नहीं करना चाहिए. ஆனால் இவருடைய பெற்றோர்கள் சொன்ன காரியம், தேவனுடைய பணம் இருக்கிறதே அதிலிருந்து 1 ரூபாய் கூட இவனுடைய மகனை மீட்டெடுப்பதற்காக செயல்படக் கூடாது. इन पापा ने मेरा हाथ धर के इस बात को कहा था. இவனுடைய அப்பா இவனுடைய கையை பிடித்து இந்த காரியத்தை சொன்னார். परमेश्वर के लोग दान के रूप में देते हैं. தேவ ஜனங்கள் காணிக்கையாய் கொடுக்கிற பணம் அல்லோ. मेरे बच्चे को प्राप्त करने के लिए 1 भी पैसा उसमें खर्चा नहीं होना. என்னுடைய பிள்ளையை பெற்றுத்தர அதிலிருந்து ஒரு பணமும் செலவிடப்படக்கூடாது. प्रभु कार्य करे, मेरे बच्चे को फिर लाए पाए. தேவன் கிரியை செய்யட்டும், என்னுடைய மகனை திரும்ப அவர் கொண்டு வரட்டும். 2 दिन के बाद मैं जब परेशान हो गया, 2 நாட்களுக்கு பின்பு நான் அதிகமாய் தொந்தரவாய் இருந்தபோது मैं घुटना में आके प्रभु की ओर ताका. நான் முழங்காலில் நின்று தேவனை நோக்கி हमारे ताकत खत्म हो गया है. எங்கள் சக்தி எல்லாம் செலவாயிடுச்சு. हमारी तरीका खत्म हो गया है. எங்களுடைய முறைகளும் எல்லாம் முடிந்தது. पुलिस की ताकत खत्म हो गई है. போலீசின் பலமும் அற்று போயிடுச்சு. तू मदद किए बिना इसको हम पूरा नहीं कर सकेंगे. நீர் உதவி செய்யாமல் இதை நாங்கள் செய்ய முடியாது. प्रभु ने मुझसे कहा, ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், मैं तो तुमको लोगों को दिया, उनको इस्तेमाल कर. நான் உனக்கு ஜனங்களை கொடுத்திருக்கிறேன், அந்த ஜனங்களை பயன்படுத்து. मेरे सामने 3 हमारे सेवकों के चेहरा चले आया. எனக்கு முன்பதாக 3 நம்முடைய ஊழியர்களுடைய முகங்கள் காணப்பட்டன. मैं तीनों को तुरंत बुलाया. 3 பேரை நான் கூப்பிட்டேன். मैंने उनसे कहा, அவரிடத்தில் சொன்னேன், मुझे मालूम नहीं है, எனக்கு தெரியாது,
बच्चे के बारे में पता 2 दिन के अंदर लगना चाहिए। இந்த பிள்ளை குறித்ததான அட்ரஸ் விவரம் 2 நாட்களுக்குள்ள எனக்கு தெரிய வேண்டும். वे लोग बोले ठीक है भैया हम लोग कोशिश करेंगे। அவர்கள் சொன்னார்கள் சரி என்ன நாங்க முயற்சி எடுக்கிறோம். 30 घंटे के बाद वे आए हैं, बच्चा सुरक्षित है, दूध पीते हुए केला खाते हुए हम लोगों ने अपने आंखों से देखा है। 30 மணி நேரத்துக்குள்ள அவர்கள் திரும்பி வந்தார்கள். பிள்ளை பாதுகாப்பா இருக்கிறான். அவர்கள் பால் குடிக்கிறத அல்லது இன்னும் நாங்கள் வாழைப்பழம் சாப்பிடுறத கண்ணால கண்டோம். माँ बाप से अलग होने से दूध और केला मिलने से काफी है। वो खुशी के साथ वहां के बच्चों के साथ खेल रहा था। அவன் அங்கே இருக்கிற பிள்ளைகளோடு கூட பெற்றோரை விட்டு பிரிந்திருந்தாலும் சந்தோஷமாய் அந்த வாழைப்பழம் அந்த பாலை குடிச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமாய் அங்கே விளையாடி கொண்டிருந்தான். उसको वहां उस जगह से यहाँ लाने के लिए அங்கே இருந்து இந்த இடத்துக்கு அவனை கொண்டு வருவதற்கு लगभग 150 किलोमीटर दूर में था। கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் தூரத்தில் அவன் இருந்தான். वहां से यहाँ लाने के लिए मुझे एक बहुत ड्रामा करना पड़ा। அங்கே இருந்து இங்கே கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு பெரிய டிராமா பண்ண வேண்டியதாயிடுச்சு. लंबी कहानी है, நீண்ட கதை. लेकिन एक दिन रात को 10 बजे जब मेरे हाथ में ये दिया गया था, ஆனால் ஒரு நாள் இரவிலே 10 மணிக்கு இந்த பையனை என்னோட கரத்துல கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட போது हमने एक प्रार्थना किया था। நாங்கள் ஜெபித்த ஒரு ஜெபம், हे प्रभु एक बहुत बड़ा एक अद्भुत काम तूने किया है। ஆண்டவரே ஒரு பெரிய அற்புத கிரியை நீர் செய்து விட்டீரே. लगभग 20 साल के पहले 50 लाख रुपया बहुत बड़ा हिमालय जैसा दिखाई पड़ता था। இன்றையிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 50 லட்சம் ரூபாய் ஒரு பெரிய இமய மலையை போல காட்சியளித்த தொகை அது. लेकिन एक पैसा खर्चा किए बिना, ஒரு ரூபாய் செலவிடாமல், एक पैसा दिए बिना ஒரு பணம் கொடுக்காமல் प्रभु ने सिंह के मुंह से इसको निकाल के लाया है। தேவனாய கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து இவனை தப்பி கொண்டு வந்து சேர்த்தார். प्रभु की महिमा के लिए एक ऊंचे ताली प्रभु के लिए मारें। தேவ நாம மகிமைக்காக நம் கரங்களை தட்டுவோமா? प्रभु ने अभी उसको एक इंजीनियर के रूप में एक शानदार जगह में अन्य लोगों के प्रेरणा देने के लिए रखा है। இப்பொழுது தேவனாய கர்த்தர் ஒரு இன்ஜினியராக ஒரு அருமையான இடத்துல பிறருக்கு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார். उन्होंने सोचा प्रभु ने मेरे अंदर कुछ लगाया है। அவர் நினைத்தார் எனக்குள்ளே கர்த்தர் சிலவற்றை போட்டு बिहार வைத்திருக்கிறார். में आके अपना पॉलिटेक्निक के जवानों को कुछ सिखाने के लिए वे अपने खर्चा से चले आए हैं। அவர்கள் தன்னுடைய பணத்தை செலவழித்து அந்த நம்முடைய பாலிடெக்னிக்குடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க முடியாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். धन्यवाद हृदय के साथ वे चले आए हैं। நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட பீகாருக்கு வந்திருக்கிறாங்க. उनसे बैठ के आप पूछने से वे अपने कहानियों को बतला सकेंगे। அவரிடத்துல உட்கார்ந்து நீங்க கேட்டா அவங்க தன்னுடைய சாட்சி கதைகளை சொல்லுவாங்க. अबनेर गुलशन गुलशन एस्तर गुलशन के नाम से आधा लेके उनका पप्पा ने इसको रखा था। அப்னேர் குல்ஷன் என்று சொல்லி அந்த எஸ்தர் குல்ஷனுடைய அந்த பெயர்ல இருந்து குல்ஷன் என்ற பாதி பெயர் எடுத்து அப்பா வச்சிருக்காங்க. हम लोग गुलशन करके जानते हैं लेकिन दुनिया अबनेर करके जानता है। உலகம் அப்னேர் என்று சொல்லி அவரை அழைக்கிறது, நாம் குல்ஷன் என்ற பெயரிலே அவரை நாம் அறிந்திருக்கிறோம். इनका पापा का नाम है हमारा पुराना ITI प्रिंसिपल जेसुदास। இவருடைய அப்பாவுடைய பெயர் நம்முடைய பழைய ஐடி பிரின்சிபல் ஜெசுதாஸ் அவர்களே. ऐसे लोगों के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूँ। நான் அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். If you find time, he is going to be here until 12th. You can have some kind of fellowship with him. 12 तारीख तक वे यहाँ रहेंगे. अगर आप उनसे बर्ताव करना है, बातचीत करना है तो आप जाके उनसे मिल क्यों सकते इन हैं. वचनों के पढ़ने के बाद इनको खड़ा किया? நான் இந்த வசனங்களை வாசித்த பின்பு இவரை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? कभी कभी हमारे अंदर परमेश्वर की बुद्धिमानी के ऊपर प्रश्न चले आता है। அநேக முறை தேவ ஞானம் இருக்கிறதே, அந்த ஞானத்துக்கு அடுத்தது நமக்கு வருகிறது சந்தேகம். परमेश्वर की योजना, परमेश्वर का ज्ञान, इन सारी बातों के ऊपर हम शक करने लगते हैं। தேவ திட்டம், அவருடைய பரந்த ஞானம், அதை குறித்து சந்தேகப்படுகிறோம் நாம். इसलिए यहाँ प्रभु को अपने बारे में जो महान प्रभु और सर्वशक्तिमान और योजना करने में बहुत माहिर है दिखाने के पहले एक बात को जबरदस्ती के साथ कहना पड़ता है। ஆகையினாலே ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவர் செயலிலே மகத்துவமானவர், அதை நான் காண்பிப்பதற்கு முன்பதாக இங்க ஆண்டவருக்கே ஒரு காரியத்தை சொல்ல வேண்டி இருக்கிறது. क्या कहता है? என்ன சொல்கிறார் அங்கே? ध्यान से सुनो, செவி கொடுத்து சத்தத்தை கேள், समझ लो, கவனித்து கேள். मैं जो कर रहा हूं उसको समझने की ताकत को प्राप्त कर लो। நான் செய்கிற காரியத்தை புரிவதற்கு சக்தியை பெற்றுக்கொள். हे मेरे लोगों, என் ஜனமே, कान लगाकर मेरी सुनो, செவி கொடுத்து என் சத்தத்தை கேள், ध्यान धरकर मेरे वचन सुनो। நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். इसी शुरुआत के साथ प्रभु लोगों से बातचीत करता है। இந்த ஆரம்ப உரையோடு கர்த்தர் ஜனங்களோடு பேசுகிறார். आज हम प्रभु भोज के लिए चले आए हैं। இன்றைக்கு நாம்
கர்த்தருடைய பந்திக்கு வந்திருக்கிறோம். और ये से हमें मालूम है प्रभु ने हमें अपना खून देके खरीदा, इसलिए हमने गीत गाया, खरीदा तूने अपने लहू से. இதிலிருந்து நமக்கு நன்றாய் தெரிய வந்த ஒரு உண்மை என்று சொன்னால், இயேசுவானவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலைக்கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறதுனாலே நாம் பாடினோமே, ஆண்டவரே நீர் என்னை விலைக்கிரயம் செலுத்தி என்னை வாங்கி விட்டீர். न केवल कलवरी क्रूस पर प्रभु ने हमें छुड़ाया पाप के दंड से, பாவத்தின் தண்டனையிலிருந்து அந்த கல்வாரியினுடைய சிலுவையின் மூலமாக தேவன் நம்மை விடுவித்தது மாத்திரமல்ல, जरूर हमने जब उसको ग्रहण किया उद्धार को पाए, நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமே, அப்பொழுது ரட்சிப்பை நாம் பெற்றது உண்மைதான். अनंत काल के दंड से बच गए हैं, நித்தியமாய் வரப்போகிற தண்டனையிலிருந்தும் நாம் தப்பித்து விட்டோம். नरक के आग से, अंधकार की ताकतों से हम छुटकारा पाए हैं, நரக அக்கினி அந்தகாரத்தின் வல்லமை அவைகளிலிருந்து விடுதலை பெற்றோம். क्योंकि कलवरी क्रूस पर यीशु ने शैतान के सिर को कुचलाया है. ஏனென்றால் அந்த சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசுடைய தலையை நசுக்கினார். इसलिए उसके अंधकार के राज्य में से हम बच निकले. ஆகையினாலே அந்தகார இருளில் இருந்து நாம் தப்பி வந்து விட்டோம். कई लोग इससे केवल मगन होते हैं, அநேகர் இதிலேயே சந்தோஷமாயிருக்கிறார்கள். कई लोग इसके लिए आराधना करते हैं, அநேகர் இதை வைத்தே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். कई लोग उस बात को लेके स्तुति प्रशंसा करते हैं. அநேகர் இதை வைத்து துதித்து பிரசங்கிக்கிறார்கள். ये गलत नहीं है, இது தவறல்ல, परंतु वो काफी नहीं है. ஆனால் அது போதாது. मैं फिर कहने के लिए चाहता हूँ, திரும்ப சொல்ல वो விரும்புகிறேன், गलत नहीं है, அது தவறல்ல, परंतु वो काफी नहीं है. ஆனால் அது போதாது. हमें इस बात को याद करने की आवश्यकता जब कभी हम इस टेबल पर आते हैं. நாம் எப்பொழுதெல்லாம் இந்த மேசையிலே வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் இதை நினைவு கூற வேண்டும். क्या है? அது என்ன? खरीदा है. मैं खरीदा हुआ एक बर्तन हूँ, நான் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பாத்திரம். इसलिए मैं परमेश्वर के इस्तेमाल योग्य होना भी उसके साथ जुड़ा हुआ है. ஆகையினாலே தேவனுக்காக நான் பயன்பட வேண்டும் என்ற கருத்தும் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. मैं केवल मैं उद्धार पाया हूँ, நான் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, मेरे अंदर एक ख्वाहिश, मेरे अंदर एक प्यास, मैं परमेश्वर के लिए इस्तेमाल होना है. எனக்குள்ளே ஒரு சத்தம், எனக்குள்ளே ஒரு துடிப்பு, நான் ஆண்டவருக்காக எப்படியாவது பயன்பட வேண்டும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. जितने लोग हमारे साथ भी सेवकाई में हैं, इस बात को भूलिए मत. எத்தனை பேர் நம்மோடு ஊழியத்தில் இணைந்திருக்கிறீர்களோ இதை மறக்காதீங்கள். हमारे बच्चे इस बात को भूलिए मत. நம்முடைய பிள்ளைகளை இதை மறக்க கூடாது. मुझे परमेश्वर अपने इस्तेमाल के लिए खरीदा है. என்னை தேவன் பயன்படுத்தவே விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். इतना भारी दाम दे के मुझे खरीदा है. ஒரு பெரிய தொகையை செலுத்தி என்னை அவர் வாங்கி விட்டார். लेकिन इस विचार में आने के समय ஆனால் இந்த எண்ணம் வருகிற போது प्रभु हमें इस्तेमाल करने के लिए हमारे अंदर क्या करता है, उनको भी, उस बात को भी परमेश्वर यहाँ दोहराने के लिए चाहता है. தேவன் நம்மை பயன்படுத்த அவர் செய்கிற காரியங்கள் என்ன அவைகளையும் இங்கே தேவன் அடுக்கடுக்காய் சொல்லி வைத்திருக்கிறார். समय को मन में रखते हुए मैं 3 बातों को यहाँ दिखाने के लिए चाहता हूँ. நேரத்தின் மனையில் வைத்து நான் 3 காரியங்களை சொல்லிவிட விரும்புகிறேன். एक प्रोसेस से तोड़ना, ஒரு process உடைத்தல், फिर बनाना, திரும்ப கட்டுதல், உருவாக்குதல். या ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். इन तीनों बातों को परमेश्वर यहाँ जोर देने के लिए 3 बातों को सामने लाया है. இந்த காரியத்தை விளக்க 3 காரியங்களை தேவன் இங்கே வைத்திருக்கிறார். तीसरी बात इस्तेमाल करना, மூன்றாவது காரியம் பயன்படுத்துதல். तमिल में मैं कह रहा हूं, தமிழ்ல நான் சொல்கிறேன், உடைக்கப்படுதல், உருவாக்கப்படுதல், உபயோகப்படுதல். तोड़ा जाना, உடைக்கப்படுதல், बनाया जाना, உருவாக்கப்படுதல், और इस्तेमाल करना. இன்னும் உபயோகிக்கப்படுதல். अगर प्रभु आपको इस्तेमाल करने के लिए चाहता है, தேவன் உங்களை பயன்படுத்த விரும்பினால் उसके दिल की बात को यहाँ प्रकट करता है. அவருடைய உள்ளத்துக்கு அடுத்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். उस இங்கே काम को करने के लिए किसी को इस्तेमाल करता है. அதை செய்ய யாரையோ தேவன் பயன்படுத்துகிறார். अगर आप 26 पद को पढ़ेंगे, 26ஆம் வசனத்தை வாசித்தால் 28 अध्याय का 26वां पद को देखेंगे, 28வது அதிகாரம் 26வது வசனம், वहां एक किसान को परमेश्वर कहता है. அங்கே ஒரு விவசாயி குறித்து தேவன் சொல்லுகிறார். और प्रभु कहता है, தேவன் சொல்லுகிறார், क्योंकि उसका परमेश्वर उसको ठीक ठीक काम करना सिखलाता और बतलाता है. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். बुद्धिमान परमेश्वर, अद्भुत काम करने वाला परमेश्वर अपने काम को पूरा करने के लिए
कुछ लोगों को इस्तेमाल करता है। ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர், தன்னுடைய சில காரியங்களை செய்வதற்காக சிலரை உபயோகப்படுத்துகிறார். अपनी मनसा को पूरा करने के लिए कुछ लोगों को पहले से सिखलाता है और बतलाता है। தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முன்னமே இருந்து சில பேருக்கு போதித்து உணர்த்துகிறார். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. उस व्यक्ति आपके जीवन में कोई भी हो सकता है, அந்த மனிதன் உங்களுடைய வாழ்க்கையிலே யாராகவும் இருக்கலாம். लेकिन यहाँ एक किसान को प्रभु एक दर्शाते हुए हमें सिखाने के लिए कोशिश करता है। ஆனால் தேவன் இங்கே ஒரு விவசாயியை கொண்டு வந்து உணர்த்தி அல்லது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். एक है ஒன்று जमीन के बारे में, ஒன்று நிலத்தை கெடுத்த காரியம். जमीन को वो कैसा तैयार करता है, நிலத்தை எப்படி அவர் ஆயத்தப்படுத்துகிறார். क्योंकि जमीन को इस्तेमाल करना है, ஏன்னா நிலத்தை இப்பொழுது பயன்படுத்த வேண்டுமே. उसके लिए वो उसको सिखलाता करके क्या बाइबल बतलाती है। அதற்காக அவனை போதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. वहां भी 3 काम को उसको करना पड़ता है। அங்கே 3 காரியத்தை அவனுக்கு செய்ய வேண்டும். 24वां पद में इसमें देखते हैं 24ஆம் வசனத்தில் இதை நாம் वो பார்க்கிறோம். किसान को क्या सिखाया है। அந்த உழுகிறவனுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது. धरती को चीरने के लिए सिखाता है, அந்த நிலத்தை நீ பிளந்து உழு என்று கற்றுக் கொடுக்கிறார். अर्थात जोतने के लिए सिखलाता है, அர்த்தம் என்ன? உழுதலை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். हेंगाने के लिए चला इस्तेमाल करता है। அதை கொத்தி முழுவதும் நாள்தோறும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். जब तक वो जमीन तैयार नहीं किया गया तब तक इस प्रोसेस को रिपीट करने के लिए परमेश्वर उसको ज्ञान और बुद्धि देता है। அந்த நிலம் ஆயத்தப்படாத வரைக்கும் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப செய்ய என்று சொல்லி உணர்த்துகிறார் ஆண்டவர். प्यारे भाई बहन, சகோதர சகோதரிகளே, अगर आप परमेश्वर के लिए इस्तेमाल होने के लिए चाहते हैं, தேவனுக்காக பயன்பட விரும்புகிறீர்களா? ये काम आप में परमेश्वर किसी के द्वारा करता ही है। இந்த வேலையை யாரோ ஒருவர் மூலமாக செய்து கொண்டே அவர் இருக்கிறார். आपको तोड़ता है, உங்களை உடைக்கிறார், तोड़ता है, உடைக்கிறார், तोड़ता है। உங்களை உடைக்கிறார். आजकल हम ट्रैक्टर के द्वारा इस जोतने का काम करते हैं। இன்னைக்கு டிராக்டரை வைத்து இந்த உழுகிற வேலையை செய்கிறோம் நாம். पहले के किसान बैल को इस्तेमाल करते थे या बफलो को इस्तेमाल करते थे। முதலாவது இருந்த விவசாயிகள் அவர்கள் மாடுகளையும் அல்லது எருமை மாடுகளையும் பயன்படுத்தினார்கள் உழுவதற்கு. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவனுக்கே மகிமை. थोड़ा सा उस तस्वीर को अपना दिमाग में लाइएगा। கொஞ்சம் அந்த காட்சி முன்பதாக கொண்டு வாருங்கள். किसी खेत में अगर किसान जोतने के लिए चले आता है, ஏதோ ஒரு நிலத்திலே ஒரு விவசாயி உழ வருகிற வேளையிலே पहले बैल उसको अपना पैर से उसको दबाता है। முதலாவது அந்த மாடுகளுடைய கால்கள் அந்த நிலத்தின் மண்ணை போட்டு அமுக்கிக் கொண்டே இருக்கும். और उसका जोतने के साधन को जो किसान जबरदस्ती करके गहराई में जाने के लिए दबाता है। திரும்ப அந்த உழுகிற இது இருக்கிறதே கலப்பை, அதை அவன் என்ன செய்வான்? முழுவதும் ஆழத்துல கொண்டு பதிய வைத்து அதை உழுவதற்கு முயற்சி எடுப்பான். एक बार नहीं करके छोड़ देता है, ஒரு முறையிலே அவன் முடித்து விட்டு முடிக்கிறதில்லை. उसको बराबरी करना है। அதை நாம் திரும்ப சமப்படுத்த வேண்டும். लेकिन एक और बात को याद रखिएगा, இன்னொரு காரியத்தை நினைவில் வையுங்கள். हमारा चारों तरफ खेतें पाई जाती हैं। நம்ம 4 புறமும் நிலங்கள் உண்டு. कब तक उसको रेंगने का काम और इन सारी बातों करता है, जब तक पानी उसके ऊपर आराम से एक जगह से दूसरा तक आराम से पहुंच सके। அது எதுவரைக்கும் அந்த நிலம் உழப்படுகிறது என்று சொன்னால், தண்ணீரானது சமமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் தாராளமாய் போகக்கூடிய அளவுக்கு அது இருக்க வேண்டும். अगर उखड़ खपड़ है, மேல கீழையும் பள்ளமா இருக்கா, पानी के बहना बंद हो जाएगा। தண்ணீர் பாய்வது நின்று விடுமே. या एक जगह के लिए ज्यादा पानी, दूसरे जगह के लिए कम पानी मिलने का है। அல்லது ஒரு இடத்துல நிறைய தண்ணி பெய்யும், இன்னொரு இடத்துல குறையா தண்ணி பெய்யுமே. ये पानी सबके लिए बराबर मिलने लायक उस जमीन को तैयार करना किसान का एक प्रधान काम होता है। இந்த விவசாயினுடைய மிக முக்கியமான வேலை இந்த தண்ணீர் பாய்க்கிற வேலை எல்லா நிலத்துக்கும் சமமாய் போக வேண்டும் என்று சொல்லி. हमारे अंदर कई बार एक प्रश्न आता है, अनेक முறை நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். क्यों हमें बार बार ठोका जाता है? ஏன் என்னை திரும்ப திரும்ப கொத்திக்கிட்டே இருக்காங்க? क्यों हमारे पीछे पड़े हैं? ஏன் பின்னால ஏன் வந்துகிட்டே இருக்காங்க? क्यों हमें तोड़ते रहते हैं? என்ன ஏன் உடைச்சிட்டே இருக்காங்க? फिर बराबर करते हैं, திரும்ப ஏன் சமப்படுத்துறாங்க? फिर देखते हैं பாக்குறாங்க, तैयार नहीं है, ஆயத்தமா இல்ல, फिर हल जोतते हैं, திரும்ப உழுறாங்களே, फिर रेंगते हैं। திரும்ப கொத்துறாங்களே.
प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लेकिन प्रभु इसके बीच में एक प्रश्न पूछता है, ஆனா இதற்கு மத்தியில தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். क्या इसको लगातार करना पड़ता है? இதை தொடர்ந்து செய்கிறதில்லையோ? जब तक तैयार नहीं होता तब तक इसको करना ही है। எதுவரைக்கும் ஆயத்தப்படவில்லையோ அதுவரைக்கும் செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். प्यारों, अगर आपके ऊपर इस प्रकार की विपत्तियां अगर आ पड़ती हैं, பிரியமானவர்களே, உங்கள் மேல இப்படிப்பட்ட ஒரு காரியம் வருகிற வேளையிலே आपके विचार में इस प्रकार की एक बात आना चाहिए। உங்களுடைய எண்ணங்களிலே வரக்கூடிய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும்? एक जगह में मिलने वाली पानी सबके लिए मिलने समय तक मुझे इस प्रोसेस में होके जाना ही है। ஒரு இடத்துல கொடுக்கப்படுகிற தண்ணீர் எல்லா இடத்துக்கும் சமமாய் போகிற வரைக்கும் எனக்கு இந்த processல போயத்தான் வேண்டும். मेरे विचार साफ होने समय तक इस काम को प्रभु को करना ही पड़ता है। என்னுடைய எண்ணங்கள் சுத்தமாகிற தெளிவாகிற வரைக்கும் ஆண்டவருக்கு இந்த கிரியை செய்யத்தான் வேண்டும். उस काम को निभाने के लिए किसी को परमेश्वर ने एक जिम्मेदारी सौंपा है। இதை சரி செய்வதற்காக அல்லது இதை நிறைவேற்றுவதற்காக யாரோ ஒருவருக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கலாம். जब इस गहराई को आप समझ लेंगे, आप अपने को उपलब्ध कराएंगे इस्तेमाल होने के लिए। நீங்கள் இதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டால் நீங்கள் பயன்படுவதற்காக உங்களை ஆயத்தமாய் வைப்பீர்கள். जब तक आप अपने को सौंपेंगे नहीं, तब तक परमेश्वर इस्तेमाल करने में तैयार नहीं आप हो सकते हैं। நீங்கள் ஒப்பு கொடுக்காத வரைக்கும் தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாய் வர முடியாது. इस सवेरे के समय मैं नहीं जानता आपके अंदर क्या उखड़ खपड़ है। எனக்கு தெரியாது இந்த கால வெளியில உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்ற தாழ்வுகள் என்ன என்று சொல்லி. आप थोड़ा सा मन में लाइएगा। கொஞ்சம் மனதிலே கொண்டு வாருங்கள். मान लीजिए जमीन में एक मोटा जगह है, வைத்துக் கொள்ளுங்கள், நிலத்துல ஒரு உயர்ந்த பகுதி ஒன்னு இருக்குது. वहां पानी पहुंचेगा नहीं, அந்த மேல மேட்டுல போய் தண்ணி சேராது. यहाँ पहुंचा हुआ पानी वहां तक पहुंचेगा नहीं। இங்க வரைக்கும் தான் தண்ணி போய் நிக்கும், அந்த மேட்டுக்கு ஏற முடியாது. तब क्यों प्रभु उसको तोड़ता है? ஏன் ஆண்டவர் அங்கே உடைக்கிறார்? क्यों उसको बराबर करने के लिए ஏன் அதை चाहता है? சமப்படுத்துகிறார்? क्यों उसको बराबर कर रेंगता है? ஏன் அதை முழுவதும் கொத்தி கொத்தி சமப்படுத்துகிறார்? ताकि आप पानी को संपूर्ण तौर से प्राप्त करें आपकी भलाई के लिए। ஏனென்றால் நீங்கள் தண்ணீரை முழுவதுமாய் பெற்று அது உங்கள் நன்மைக்காகவே இருக்கிறது. प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. जब इस ढंग से हम अपनी परेशानियों को, अपनी बातों को नहीं समझेंगे, हमारे अंदर कुलकुलाने की भावना ही चले आएगा। இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளையும் வருகிற துன்பங்களையும் பார்க்காத வகையிலே நமக்குள்ளே முறுமுறுப்புகள் தான் வரும். इस बात को समझाने के लिए फिर उसी किसान के द्वारा परमेश्वर दो और बात को कहता है। இந்த காரியத்தை புரிய வைக்க அதே விசுவாசியின் அந்த விவசாயியின் மூலமாக ரெண்டு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 25वां पद में पढ़िएगा, 25வது வசனத்தை வாசியுங்கள். वहां पर अलग अलग बीज है। அங்கே வேறு வேறு விதை காணப்படுகிறது. सौंफ है, அங்கே சீரகம் இருக்கிறது, உளுந்து இருக்கிறது, कटिए गेहूं है, அங்கே கோதுமை இருக்கிறது, अंग्रेजी में कहते हैं ब्लैक ग्राम या खमीन कहते हैं। வார் கோதுமை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறோம். लेकिन एक शब्द को मैं आपके ध्यान में लाने के लिए चाहता हूं। ஆனால் ஒரு வார்த்தையை நான் அதிலிருந்து உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். निज स्थान पर अलग अलग बीज को प्रभु लगाता है। அதற்கேற்ற இடத்தில் வேறு வேறு விதைகளை அவன் விதைக்கிறான். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Why God placed me here? क्यों परमेश्वर मुझे इस जगह में रखा? தேவன் ஏன் இங்கே வைத்திருக்கிறார் என்னை? क्योंकि वो जानता है आपके ताकत क्या है। ஏனென்றால் அவருக்கு தெரியும் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி எவ்வளவு. वो जानता है आपके अंदर का गुण क्या है। உங்களுக்குள்ள இருக்கிற குணம் எவ்வளவு அவருக்கு தெரியும். बीज के बोने का मतलब, அந்த விதையை விதைக்கிறதுடைய அர்த்தம் என்ன? वो कोई भी बीज क्यों न हो, என்ன விதையா இருந்தாலும் சரி, गेहूं हो या दान हो, அது கோதுமையா இருக்கலாம் அல்லது அது அரிசியா या இருக்கலாம், कोई सब्जी के क्यों न हो, அல்லது ஏதாவது ஒரு சப்ஜியா இருக்கலாம், जब तक वो अपने को टूटने के लिए तैयार नहीं होगा तब तक उसको प्रभु वहीं पर चिपा के ही रखेगा। எதுவரைக்கும் அது உடையக்கூடிய தன்மையை பெறாமல் இருக்குமோ அது வரைக்கும் தேவன் அந்த விதையை அங்கேதான் மறைத்து வைப்பார். कोई भी बीज हो, எந்த விதையா இருந்தாலும். कनाडा में सुंदर अंकल जो है बायोलॉजी सिखाते हैं, इसलिए उनको बिया के ऊपर ज्यादा ध्यान है। கனடாவிலே சுந்தரங்கள் பயாலஜி கற்றுக் கொடுக்கிறவங்க, அதனால இந்த விதைகளை குறித்து அதிக அறிவு உண்டு அவர்களுக்கு. उन्होंने अचानक एक छोटा सा गमला का मेरे पास लाया திடீரென்று ஒரு சிறிய ஒரு தொட்டியை என்னிடத்துல கொண்டு வந்தார்கள். और उन्होंने कहा ब्रदर गिनिए,
அவர்கள் சொன்னார்கள் பிரதர் இதை எண்ணி பாருங்க. मैंने कहा ये कौन सा पौधा अभी निकल रहा है? நான் இப்பொழுது கேட்டேன் இதுல வர்ற புதுசா வர்ற அந்த செடி என்னது? उन्होंने कहा हमारे घर में इस्तेमाल किया हुआ नींबू का बिया को मैं उठा के इसमें लगाया था. அவர் சொன்னார் நம்முடைய வீட்ல நாங்க பயன்படுத்துறோமே அந்த எலுமிச்சம்பழம் அதுல உள்ள அந்த விதையை எடுத்து நான் இதுல போட்டேன். उन्होंने कहा 10 हफ्ता तक कुछ भी दिखाई नहीं पड़ा. அவர் சொன்னார் 10 வாரம் வரைக்கும் அதுல இருந்து ஒண்ணுமே தோன்றல. मैं प्रतिदिन उठ के उसको देखता था. ஒவ்வொரு நாளும் காலைல எழும்பி பார்த்து வந்தேன். उन्होंने कहा 2.5 महीना तक मैं देखते रहा. அவர் சொன்னார் 2.5 மாதம் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். 2.5 महीना के बाद अचानक एक दिन एक निकला. 2.5 மாதங்களுக்கு பின்பு ஒரு நாள் திடீரென்று ஒரு முளை அங்கே வந்தது. और मुझे उम्मीद आ गया. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. अभी गिनिएगा 11 पौधा चले आया. இப்பொழுது அதுல வந்திருக்கிறது 11 செடிகள். कितना हफ्ता लगा? எவ்வளவு வாரங்கள் பிடித்தன? हेलो 10 हफ्ता. 10 வாரங்கள். अगर भिंडी का बिया लगाइएगा कितना दिन में आएगा? बोलिए, आप लोग लगाते नहीं है? भिंडी का बिया लगाइए. வெண்டைக்காய் விதைய போட்டீங்க சொன்னா அது எவ்வளவு நாள்ல வெளிய வரும்? या हमारे यहाँ व्हाट इज दैट कड़ुகு and what is that सरसों का बिया लगाइए. அந்த கடுகு இருக்குதே அந்த கடுகை போட்டு பாருங்க கடுகு விதை அது எவ்வளவு நாள்ல வரும்? सरसों का बिया लगाइए 1 हफ्ता के अंदर फूल जाएगा. அது ஒரு வாரத்துக்குள்ள அந்த கடுகு செடிகள் எல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு. अगर आप ये चना को लगा के देखिएगा, अगर उसको पानी में ही भिंगा के थोड़ा सा कपड़ा में बांध के रखिएगा कितना दिन में आएगा? 3 दिन में. हाँ, सबको मालूम है. அதே போல அந்த சனான்னு சொல்லுவோமே அந்த கடலையே அந்த விதையை போட்டீங்க அது 3 நாள்ல வெளியே வந்துரும். क्योंकि जल्दी टूटने के लिए जगह देता है. அது உடனே அது உடைய அது இடம் கொடுத்துரும். बगल वाला का हाथ पकड़ के बोलिए आप चना रहना चाहते हैं या सरसों रहना चाहते हैं या नींबू का बीज रहना चाहते हैं? बोलिए. நீங்க எலுமிச்சம்பழ அந்த விதையா இருக்க விரும்புறீங்களா, கடுகு விதையா இருக்க விரும்புறீங்களா, இல்ல சனாவுடைய அந்த விதையா இருக்க விரும்புறீங்களான்னு கேட்டு பாருங்க பக்கத்துல. कुछ लोगों को जिंदगी भर डाल के रखिएगा कभी निकलेगा नहीं क्योंकि मरा हुआ है. ஏனென்றால் சிலர் செத்து போனதுனால அவங்கள வாழ்க்கை முழுதும் அவங்க வெளியே முளைச்சி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. प्रभु इंतजार कर रहा है. தேவனோ காத்து கொண்டிருக்கிறார். आएगा, வரும் முளைச்சி आएगा, முளைச்சி வரப்போகுது. 3 दिन में आएगा, 3 நாள்ல வந்துரும், 1 हफ्ता में आएगा, ஒரு வாரத்துல வந்துரும், 10 हफ्ता में आएगा. 10 வாரத்துல வந்துரும். अभी नहीं आ रहा है. ஆனா இப்ப வரல. मुर्गी का बच्चा का भी ऐसे ही है. கோழி குஞ்சு எடுத்தாலும் அப்படித்தான் அந்த கோழி मुर्गी के बच्चे के लिए 21 दिन में वो बच्चा निकलना चाहिए कर करे. முட்டை பொரிக்கிறதுல பாத்தீங்க சொன்னா அது 21 நாள்ல அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியே வந்துடணும். लेकिन कोई अंडा है कभी बच्चा आता ही नहीं है. ஆனா சில முட்டை பாத்தீங்க சொன்னா அதுல இருந்து குஞ்சு வரவே வராது. मुझे लौटने के समय कनाडा से फिलीपींस होके सिंगापुर आना पड़ा. நான் திரும்பி வரும்பொழுது கனடாவிலிருந்து எனக்கு பிலிப்பைன்ஸ் வர வேண்டியிருந்தது, அதற்கு பின்பு சிங்கப்பூர் வர வேண்டியிருந்துச்சு. 13 घंटा प्लेन में वैंकूवर से मनीला तक बैठना था. மணிலா வரைக்கும் வான்கூவர்ல இருந்து 13 மணி நேரம் ஏர் ஃளைட்ல இருக்க வேண்டியிருந்துச்சு. और मैंने घर में बैठते हुए वहां का बोर्डिंग पास लगाने के लिए अपने दोस्तों से कहा. நான் வீட்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுதே போர்டிங் பாஸ் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்கட்ட சொன்னேனா. भाई आरन नाम करके एक है, சகோதரர் ஆரன் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறாருங்க. मैंने कहा हमारा बोर्डिंग पास लगा दीजिए. என்னுடைய போர்டிங் பாஸ் நீங்க போட்டுருங்க எடுத்துருங்கன்னு சொன்னேன். क्योंकि जाके वहां एयरपोर्ट में मतलब ज्यादा समय नहीं रहना है. ஏன்னா ஏர்போர்ட்ல போயிட்டு அந்த போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்காம இருக்கும். सॉरी, कनाडा में मैं कह रहा था, आयरन नहीं, यहाँ सिंगापुर में नहीं, कनाडा के आदमी से कह रहा था. ஆரன் இல்ல கனடாவில் உள்ள ஒருத்தர்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த காரியத்தை. भाई रूबन नाम करके, அவருடைய பெயர் ரூபன் என்று. उन्होंने लगाने के समय वहां पर एक कॉलम चले आया, फूड चॉइस, कौन सा खाना चाहते हैं आप फ्लाइट में. அப்பொழுது அதுல ஒரு ஆப்ஷன் வருகிறது. அந்த சீட்டு போடுற போது உங்களுக்கு என்ன ஃபுட் வேணும் என்று சொல்லி அதுல வருது அந்த ஏர் ஃளைட்ல. और उन्होंने हमसे पूछा, அவர் யார்ட்ட கேக்குறாரு இப்போ, भैया आपका कोई चॉइस है?
உங்களுக்கு ஏதாவது ஃபுட் சாய்ஸ் உண்டான்னு கேக்குறேன். मैंने कहा जो मिलेगा उसको मैं खाने के लिए तैयार हूं, इसलिए छोड़ दीजिएगा. ஆகையினால என்ன கிடைக்குமோ அதை நான் வாங்கி சாப்பிட்டுடுவேன், அதனால அந்த காலத்தை விட்டுருங்க. उन्होंने तुरंत कहा, உடனே அவர் சொன்னார், फिलीपींस के लोग कैसा खाते हैं आपको मालूम होना चाहिए. பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். मैंने पूछा कैसा खाते हैं भाई. நான் கேட்டேன் எப்படியா சாப்பிடுவாங்க. विशेष दिन के लिए वे लोग विशेष खाना का तैयार करते हैं. விசேஷ நாட்களுக்காக விசேஷ ஆகாரத்தை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள். उन्होंने कहा इनक्यूबेटर में रखा हुआ अंडा जो 15 दिन का है, उसी में बच्चा अभी पंख नहीं पाया लेकिन बच्चा है, उसी को पका के खाने वाले हूं, उसको आपका खिला देगा तो तैयार है खाने के लिए. இன்குபேட்டர்ல 15 நாள் தான் ஆயிருக்குது, இன்னும் பொரிக்கல முட்டை, அதுக்குள்ள கொஞ்சம் தான் சிறகெல்லாம் வந்திருக்குது, கொஞ்சம் அரைகுறையா இருக்குது, அதையே பொரிச்சு எடுத்து உங்களுக்கு சாப்பாடுன்னு கொடுத்துருவாங்க, நீங்க சாப்பிட ஆயத்தமா இருக்கீங்களா? नहीं பொரிச்சு नहीं, அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, उसको पका के आपको देंगे. அதை அப்படியே வேக வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. आपका प्लेट में आएगा, जब खोल के देगा भीतर बच्चा पंख बिना बच्चा रहेगा. அதாவது உங்க பிளேட்ல வரும்பொழுது நீங்க உள்ள அதை திறந்து பார்த்தீங்க சொன்னா இறக்கை இல்லாம அந்த குஞ்சு இருக்கும். फिलीपींस के लोगों को रखे रहे, फिलीपींस के लोगों को उसमें बहुत मजा आता है. क्या आप खाएंगे? பிலிப்பைன்ஸ்ல உள்ளவங்களுக்கு அதை சாப்பிடுறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். என்ன நீங்க சாப்பிட்டுருவீங்களானே அதை அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்கிட்ட. मैंने कहा माफ कीजिएगा. நான் சொன்னேன் என்ன மன்னிச்சிருங்க. टिक लगा दिया इंडियन फूड. டிக் போட்டுருங்க அதுல இந்தியன் ஃபுட் என்று சொல்லி. मेरा कहने का मतलब है ये, நான் ஏன் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னா, ये बच्चा तैयार हो रहा था तब तक में तोड़ा गया है. இந்த குஞ்சு இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளேயே அதை உடைச்சிட்டாங்க. उसका समय आया नहीं है, அதுக்கு நாள் இன்னும் குறிக்கு उसके வரல, पहले तोड़ा गया है. அதுக்கு முன்னமே அதை உடைச்சு எடுக்கறாங்க. कुछ लोगों को उससे मजा आता है, कुछ लोग उससे परेशान होते हैं. சிலர் அதை விரும்பி சாப்பிடுறாங்க, சிலர் அதை வெறுக்கறாங்க. प्रभु यहाँ क्या सिखाने के लिए चाहता है? ஆனால் ஆண்டவர் என்ன கற்றுக்கொள்ள ये விரும்புகிறார்? तुम्हारे ताकत के अनुसार, तुम्हारे बल के अनुसार, तुम्हारे काम के अनुसार मैं तुम्हें छिपा कर रखूंगा, लेकिन जिस दिन तुम टूटने के लिए तैयार हो जाओगे मैं फिर इस्तेमाल करने के लिए ராஸ்தா ரखूंगा. உன்னுடைய சக்தி திறமைகளுக்கு ஏற்றார் போல் நான் உன்னை வைத்துக் கொண்டே இருப்பேன். ஆனா எந்த நாளிலே நீ உடைவதற்காக ஆயத்தமாகி அந்த பக்குவத்துக்கு வந்து விடுவாயோ அந்த நாளிலே உன்னை நான் பயன்படுத்த ஆரம்பிப்பேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कई लोग इससे भी परेशान हैं. அநேகர் இதிலே இருந்தும் கஷ்டப்படுகிறார்கள். क्यों अभी तक नहीं हो रहा है? ஏன் இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கல? क्यों अभी तक नहीं हो रहा है? ஏன் இதுவரைக்கும் ஒண்ணுமே நடக்கவில்லை? क्यों अभी तक नहीं हो रहा है? ஏன் ஒண்ணும் நடக்கவில்லை? तेरी तुम्हारे अंदर टूटने की बातों के ऊपर निर्भर है. அந்த காரியம் உனக்குள்ள உடைகிற தன்மையை குறித்து பொறுத்ததே. जितना जल्दी टूट जाओगे उतना ही फल देने के लिए तैयार हो जाओगे. எவ்வளவு சீக்கிரத்திலே உடைந்து விடுவாயோ அவ்வளவாய் நீ கனி கொடுக்க ஆயத்தம். प्यारों मैं आपसे खाने के लिए चाहता हूं, பிரியமானவர்களே உங்களிடத்தில் சொல்லுவேன் நான், इन तीनों बातों में प्रभु एक बात के ऊपर जोर दे रहा, मैं तुम्हें थोड़े बिना इस्तेमाल नहीं कर सकते. இந்த மூன்று காரியங்களிலேயும் தேவன் காமனாக ஒரு காரியத்திலே அவர் பேசுகிறார், நீ உடையாமல் உன்னை பயன்படுத்த முடியாது. 28 पद को देखिएगा. 28வது வசனத்தை பாருங்கள். 28 पद में फिर प्रभु कहता है, திரும்ப அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், रोटी के अन्न पर दाएं की जाती है. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். जब रोटी बनना है, அங்கே அப்பம் உருவாக வேண்டும் என்றால் गेहूं को तोड़ के पूरी तरह से आटा बनाए समय तक उसके ऊपर आप कुछ भी नहीं कर सकते हैं. நீங்கள் அந்த கோதுமை மணிகளை கோதுமையை இடித்து உடைத்து அதை பிசைந்து பிழிந்து அப்படி செய்யாத வகையிலும் நீங்கள் அப்பங்கள் சுட முடியாது. उसके चलते उसका रंग रूप चला जाता है, இது நிமித்தம் அவருடைய நிறங்கள் எல்லாம் மாறி போகும், उसका गुण चला जाता है, குணம் மாறி போகிறது. लेकिन भीतर ये सफेद आटा निकलता है. ஆனா உள்ளே ஒரு வெண்மையான மாவு வெளியே வந்து விடுகிறது. फिर उसको सानते हैं, திரும்ப அதை பிசைகிறார்கள், फिर उसको बेलते हैं, திரும்ப அதை உருட்டுகிறார்கள், फिर उसको डालते हैं आग में, திரும்ப அதை சட்டியிலே போடுகிறார்கள், और तावा में डालते हैं, फिर आग में भी डालते हैं. அதை சட்டியிலையும் போடுவாங்க, திரும்ப அதை தீயிலையும் போட்டு பார்ப்பாங்க. परमेश्वर रोटी बनाने के लिए इतने तरीका कोई अपनाना जरूरी है. ஏனென்றால் அந்த ரொட்டி அல்லது அப்பத்தை உருவாக்க இவ்வளவு முறைமைகளை தேவன் கையாள வேண்டும். तोड़ने की आवश्यकता है, உடைக்கப்பட வேண்டும், तैयार करने की आवश्यकता அது है, ஆயத்த
ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். शेपिंग करने की आवश्यकता है, அதை முழுவதுமாய் நெருக்கப்பட வேண்டும். उसको पकाने के लिए तावा में डालने की आवश्यकता है, அதை சுட சட்டியிலே போடப்பட வேண்டும். पूरा इस्तेमाल करने के लिए उसका आग में भी डालना पड़ता அது है. முழுவதுமாய் விரியத்தக்கதாக தீயிலே போட்டு விட வேண்டும். आप कौन सा स्तर में है मैं नहीं जानता, நீங்கள் இருக்கிற எந்த நிலைமை என்று சொல்லி எனக்கு आप தெரியாது. कौन सा स्तर में है मैं नहीं जानता, நீங்கள் இருக்கிற நிலைமை தெரியாது எனக்கு. लेकिन इतना जानता हूं, ஆனால் நான் அறிகிறது ஒன்று, आपको परमेश्वर ने अपना खून दे के खरीदा ताकि आप काम में आ सकें. தேவன் உங்களை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வாங்கி இருக்கிறார் நீங்கள் பயன்படத்தக்கதாக. जो टूटने के लिए तैयार नहीं है, உடைய ஆயத்தமா இல்லையோ, उपयोग के लिए तैयार नहीं है, உபயோகிக்கப்பட ஆயத்தமா இல்லை, तैयार करने के लिए तैयार नहीं है, ஆயத்தப்பட ஆயத்தமா இல்லையோ, वो इस्तेमाल होने के लिए लायक नहीं है. உபயோகிக்கப்பட ஆயத்தமா இல்லை. इस मेज में भाग लेने के पहले இந்த மேசையிலே கலந்து கொள்வதற்கு முன்பதாக इसके पीछे परमेश्वर का हाथ को देखने के लिए परमेश्वर सहायता करने இதுக்கு पाए. பின்னால இருக்கிற தேவ கரத்தை காண கர்த்தர் உதவி செய்வாராக. मैंने इस बात को बार बार कहा होगा, लेकिन फिर कहने के लिए चाहता हूं. திரும்ப திரும்ப நான் அந்த காரியத்தை சொல்லி இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லுகிறேன். गेत्सेमने बगीचा में प्रभु यीशु मसीह प्यार प्रार्थना कर रहा है, கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறார், और क्रूस की तकलीफ को दिखाई पड़ती है. சிலுவையினுடைய பயங்கரங்கள் அவருக்கு காணப்படுகின்றன. सारे जगत का पाप उसके ऊपर उंडेला जा रहा है. உலகம் முழுமைக்கும் உள்ள பாவம் அவர் மேலே சுமத்தப்பட போகிறது. वेदना का रास्ता में उसको ले जाना पड़ रहा है. வேதனையின் வழியிலேயே அவர் போக வேண்டி இருக்கிறது. जब इसके बारे में प्रभु ने बार बार बतलाया था तो भी இதற்கு குறித்து ஆண்டவராய கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லி இருந்தாலும் கூட गेत्सेमने बगीचा में प्रवेश कर रहा है, கெத்செமனே தோட்டத்தில் அவர் போகிறார். और वो कहता है, சொல்லுகிறார், हे पिता, பிதாவே इस बर्तन को मुझसे अलग कर दीजिए, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கும், इसका अलग कर दीजिए, இதை என்னை விட்டு நீக்கும், मुझसे नहीं होगा. என்னால தாங்க முடியாது. परंतु ஆனால் तेरी इच्छा. சித்தம். फिर चले आ रहा है, திரும்ப அங்கே வருகிறார். सोते हुए चेलों को देख रहा है, தூங்கிக் கொண்டிருக்கிற சீஷர்களை பார்த்து फिर जाके वही प्रार्थना, திரும்ப போய் அதே விண்ணப்பம், नहीं हो पाएगा, என்னால தாங்க முடியாதப்பா, इतना वेदना में मैं नहीं जा पाऊंगा, இவ்வளவு வேதனைக்குள்ளே நான் போக முடியாது, इतना बार को मैं सह नहीं पाऊंगा, பயங்கரமான பாரத்தை சுமக்க முடியாது, इतनी तकलीफ में से होके मुझे जाना जरूरी है क्या, கஷ்டங்கள் பிரச்சனைகள் வேண்டாம், तो भी तेरी मर्जी पूरी हो. அப்படி இருந்தும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. फिर जा रहा है, திரும்ப அங்கே போகிறார். चेलों को उत्साहित कर, थोड़ा सा प्रार्थना में भी मदद कीजिए, கொஞ்சம் எனக்காக விண்ணப்பம் செய்யுங்களே, सपोर्ट मी इन प्रेयर, मेरी मदद कीजिए प्रार्थना करके. फिर आ रहा है, திரும்ப இங்கே வருகிறார். फिर वही बात, திரும்ப அதே விஷயம்தான். जब उसको मालूम हो गया, அவருக்கு நன்றாய் விளங்கி விட்டது இப்பொழுது, मुझे थोड़े बिना संसार की आशीष नहीं है, நான் உடைக்கப்படாமல் உலகத்துக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, मुझे थोड़े बिना पिता संसार को आशीष नहीं दे पाता. என்னை பிதாவானவர் உடைக்காமல் உலகத்தை ஆசீர்வதிக்க முடியாது. जब उसको बात को मालूम हो गया, அவருக்கு இந்த சத்தியம் விளங்கிட்டு वो प्रभु कहता है, அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், चलो मुझे पकड़ने वाला आ गया है, வாருங்கள் என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான், समय आ गया. வேளை வந்து விட்டது. It is a struggle, sir. It is a struggle even for the Son of God. ये परमेश्वर का बेटा, उसी के लिए भी यही संघर्ष होता है. उतना ही संघर्ष के साथ है वो आपकी वेदना को, मेरी वेदना को सह लिया है, அந்த போராட்டத்தோடு கூட தான் உங்களுடைய வேதனையும் என்னுடைய வேதனையும் அவர் சகித்து விட்டார். क्योंकि पिता ने मुझे इस्तेमाल होने के लिए भेजा है. ஏனென்றால் பிதாவானவர் என்னை பயன்பட அனுப்பி இருக்கிறார். फिर उन 3 बातों को याद दिलाने के लिए चाहता हूं. திரும்ப அந்த 3 காரியங்களை ஞாபகம் ஊட்டட்டும். थोड़ा जाना, உடைக்கப்பட வேண்டும், तैयार किया जाना, நான் உருவாக்கப்பட வேண்டும், फिर उपयोग में लाना. உபயோகிக்கப்பட வேண்டும். इस प्रोसेस को मनुष्य नहीं करता है, लेकिन परमेश्वर कहता है. இந்த ப்ராசஸ் மனிதன் செய்கிறது இல்லை, ஆனால் தேவனே செய்கிறார். इसलिए वो कहता है, ஆகையினால அவர் சொல்லுகிறார், that is my wisdom, sir, that is my wisdom, daughter, that is my wisdom. அது என்னுடைய ஆலோசனை, அது என்னுடைய ஞானம், மகனே மகளே அது என்னுடைய காரியம் என்று அவர் சொல்லுகிறார். इस सुबह का समय जब आप प्रभु भोज में शामिल होने के लिए आए हैं, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ள நீங்க வந்திருக்கிற வேளையில मैं इस्तेमाल होने के लिए चाहता हूं प्रभु, उसके रास्ता अगर कठिन भी हो मुझे सहने की अनुग्रह दीजिए. ஆண்டவரே நான் உபயோகிக்கப்பட வந்திருக்கிறேன்,
அதனுடைய வழி அல்லது அதனுடைய வாசல்கள் எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு சகிக்க திறமை தாரும். मैं अपने जीवन की मकसद को समझता हूं. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நான் புரிந்து விட்டேன். मैंने सौंप पाता तेरे इस्तेमाल के लिए. நான் நீர் என்னை உபயோகிக்க ஒப்பு கொடுத்திருந்தேன். लोगों के आशीष पहुंचाने के लिए मैंने अपने को सौंप पाता. ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வர என்னை நான் ஒப்பு கொடுத்திருந்தேன். लेकिन मैं नहीं जानता था इतना कठिन रास्ता में से होके मुझे गुजरना पड़ेगा. ஆனா எனக்கே தெரியாமல் இருந்தது இவ்வளவு கடின பாதைகள் வழியாய் போக வேண்டியிருக்கும் என்று. यही कठिन रास्ता ही के द्वारा मैं इस्तेमाल हो सकता हूं. இந்த கடின பாதைகள் மூலமாகவே நான் உபயோகிக்கப்பட முடியும் என்றார். अगर मैं केवल उद्धार पाया हुआ उसमें आनंदित और मगन हो जाऊंगा. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நிலைமையிலேயே சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தால் अगर वो काफी मैं समझूंगा. அது எனக்கு போதாது என்று சொல்லி நான் உணர்வேன். मैं इस्तेमाल होने के लिए நான் இப்பொழுது உபயோகிக்கப்பட दूसरा रास्ता नहीं है करके வேறு ஒரு வழியும் இல்லை என்று. चाहे जमीन में डाला हुआ बीज क्यों न हो या मेज पे रखा हुआ बीज क्यों न हो. ஒருவேளை நிலத்திலே போடப்பட்ட விதையாயிருக்கட்டும் அல்லது மேசையிலே இருக்கிற விதையாயும் இருக்கட்டும். और जमीन में गाड़ा जाना वाला को भी टूटना है. मेज में रोटी होने के लिए भी टूटना है. நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையும் உடைய வேண்டும். அப்பொழுது அப்பமாக மாறி இங்கே மேசையில் இருக்கிற அந்த அப்பமும் தான் உடைய வேண்டும். Some people may think I want to produce more. इसी के चलते मैं और फल ला सकूं. मैं 100 लोगों के लिए इस्तेमाल होने के लिए चाहता हूं. 100 பேருக்கு நான் பயன்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. तुम्हें भी टूटना पड़ेगा. நீனும் உடையப்பட வேண்டும். अगर कोई कहेंगे मैं कुछ लोगों के लिए रोटी हो रूप पे उनको भूख मिटाने वाला होना चाहिए, उनको भी टूटना ही के रास्ता है. ஒருவேளை நீங்கள் சொன்னால் கொஞ்சம் பேருக்கு நான் பயன்பட விரும்புகிறேன் என்று சொன்னால் நீங்களும் உடையக்கப்படக்கூடிய வழி மட்டுமே உண்டு உங்களுக்கு. किसी का भूख मिटाने के लिए ही परमेश्वर ने मुझे चुना करके आप समझेंगे आपको भी वही रास्ता टूटना ही है. யாருடைய பசியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுக்கும் அதே மார்க்கம் தான் உடைக்கப்பட வேண்டும். ज्यादा लोगों के लिए इस्तेमाल होने वालों के लिए अंधकार में ज्यादा समय बिताना पड़ेगा. अनेகருக்கு பயன்பட விரும்பினால் अंधकारத்திலே अनेक நேரம் செலவிடப்பட வேண்டியிருக்கும். कुछ लोगों के लिए इस्तेमाल करने के अन्य लोगों के साथ मिलके टूटने के लिए अपने को सौंपना पड़ेगा. சிலருக்கு பயன்பட வேண்டும் என்று சொன்னால் பிறரோடு இணைந்து அவர்களோடு கூட உடைக்கப்பட வேண்டும். अपने आइडेंटिटी को खोना पड़ेगा. தன்னுடைய அந்த அடையாளத்தை இழக்க வேண்டியிருக்கும். अपने पहचान को खोने का दरकार पड़ेगा. தன்னுடைய அடையாளத்தை இழக்க வேண்டியிருக்கும். अपना रंग रूप को खोने की आवश्यकता पड़ेगा. தன்னுடைய நிறம் எல்லாவற்றையும் இழக்க வேண்டியிருக்கும். अगर उसके लिए हम सौंपेंगे அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் हम संसार के भूख को मिटाने वाले हो सकते हैं. நாம் இந்த உலகத்தின் பசியை ஆற்றுவர்களாக மாறக்கூடும். अन्य लोगों के लिए आहार बन सकते हैं. பிறருக்கு உணவாய் மாற முடியும். अन्य लोगों के लिए आशीष का कारण बन सकते हैं. பிறருக்காக ஆசீர்வாதமாக நாம் மாற முடியும். प्रभु आपके सामने खड़े होकर पूछता है, தேவன் உங்களுக்கு முன்பு நின்று கொண்டு கேட்கிறார், कैन यू अंडरस्टैंड माय विजडम? क्या मेरी जो सलाह या मेरी जो बुद्धि उसको समझ सकते हो? कैन यू अंडरस्टैंड माय विजडम? मेरी बुद्धि को क्या तुम समझ सकते हो? विल यू बी अवेलेबल फॉर दैट? क्या उसके लिए तुम अपने को उपलब्ध कराओगे? हम सबको अपनी आंखों को बंद करें. हम எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? इन वचनों को फिर से घर में जाके पढ़ के अध्ययन कीजिए. இந்த வசனங்களை வீட்டுக்கு போய் இன்னொரு முறை வாசித்து தியானியுங்கள். Lord, I want to be used. मैं इस्तेमाल हो जाऊं प्रभु. I want to be used. मैं इस्तेमाल हो जाऊं. I want to be used. मैं इस्तेमाल किया जाऊं. मैंने इसलिए अब्नेर को यहाँ खड़ा किया था. ஆகையால அப்னேரை நான் இங்க நிறுத்தினேன். शुरुआत में एक बहुत बड़ी बात को उसको सामना करना पड़ा. ஆரம்பத்தில் அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. बचपन में 2 पत्ता आने के पहले एक बहुत बड़ा भारी संकट को उसको सामना करना पड़ा. ரெண்டு இலை சின்ன பருவத்துல முளைப்பதற்கு முன்பதாகவே பயங்கரமான ஆபத்தை அவன் காண வேண்டியிருந்தது. लेकिन अभी प्रभु की दया से इतना दूर तक पहुंच गया. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால இப்பொழுது இந்த தூரம் வரைக்கும் வந்து விட்டான். लेकिन उस पुराना अनुभव अभी उसको याद आ रहा है. ஆனா பழைய அனுபவம் இப்பொழுது ஞாபகத்துக்கு வருகிறது. मैं इस्तेमाल होने के लिए, நான் உபயோகிக்கப்பட, मैं इस्तेमाल होने के நான் लिए உபயோகிக்கப்பட कुछ न कुछ करना पड़ेगा. எதையாவது நான் செய்ய வேண்டும். இப்பொழுது स्पॉन्टेनियस वॉलंटरीली मुझे करना पड़ेगा. இப்பொழுது நானாகவே முன் வந்து சிலவற்றை செய்ய வேண்டும். इसलिए इतना दूर तक आया है. ஆகையால இந்த தூரம் வரைக்கும் வந்திருக்கிறார். आज भी प्रभु चाहता है இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிறார், स्वयं तू अपने को समर्पण करने के लिए तैयार है. நீயாய் முன் வந்து அர்ப்பணிக்க ஆயத்தமா? जवान बेटे, जवान बेटियां अगर प्रभु के लिए काम आने के लिए चाहते हो, टूटने के लिए अपने को सौंपने के लिए अगर तैयार है, வாலிப மகனே மகளே ஆண்டவருக்காக உபயோகிக்கப்பட உடைக்கப்பட ஆயத்தமா? अपना दोनों हाथों को स्वर्ग के ओर उठाए. ரெண்டு
கரங்களையும் பரலோகத்துக்கு நேராய் हे प्रभु मैं உயர்த்துவோமா? तेरे लिए काम आने के लिए चाहता हूँ, ஆண்டவர் உமக்காக உபயோகிக்கப்பட मैं तेरे விரும்புகிறேன். लिए काम आने के लिए चाहता हूँ, உமக்காக பயன்பட விரும்புகிறேன். लोगों के लिए मैं काम आने के लिए चाहता हूँ, ஜனங்களுக்காக உபயோகிக்கப்படட்டும். तेरे राज्य के लिए काम आने के लिए இந்த चाहता हूँ। ராஜ்யத்துக்காக உபயோகிக்கப்படட்டும். अगर यही रास्ता तू सब बातों के लिए रखा है, இதே மார்க்கம் தான் எல்லாருக்கும் வச்சிருக்கிறேன்னு சொன்னா मैं अपने को सौंपता हूँ, நான் என்னையே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். मैं अपने को सौंपती என்னை हूँ। நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. आइए हम सभी खड़े हो जाएंगे, நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? हम खड़े हो जाएंगे, எழும்பி நிற்கலாமா? हम प्रभु से हम कहेंगे, தேவனிடத்துல சொல்லுவோமா? हे प्रभु अपना हाथ मुझसे हटना न दीजिए, உம்முடைய கரத்தை என்னை விட்டு நீக்காமல் இரும். ओ तेरा हाथ मेरे संग रहने पाए, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். तेरे हाथ हमारे ऊपर रहने உம்முடைய पाए, கரம் என் மேலே இருக்கட்டும். मेरे जीवन का मकसद को पूरा करने के लिए என்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற